அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட தாவரவியல் வினாக்கள் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் தாவரவியல் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு எது? ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது நார்மலான கொஸ்டின் தான். ஆன்சர் டி, ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு ஆக்சிஜன். அடுத்த கொஸ்டின். பின்வருவற்றுள் இஎம்பி வழித்தடம் என அழைக்கப்படுவது எது? கிளைகாலிசிஸ். தாவரங்கள் நடக்கின்ற கிளைகாலிசிஸ் தான் இஎம்பி வழித்தடம் என்று அழைக்கப்படுகின்றது. இஎம்பி வழித்தடம் என்று அழைக்கப்படுவது கிளைகாலிசிஸ். ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பூச்சி என்னும் தாவரம் பூச்சிகளின் உடலில் உள்ள புரோட்டீன்களை செரிக்கிறது. பூச்சி என்னும் தாவரம் நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ள மண்ணில் வளரும். கீழ்குறிப்பிட்டுள்ள எது சரியானது கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் சரியானது. ஆர்ஏவுக்கான சரியான விளக்கமாகும். கூற்று என்னன்னா, பூச்சி என்னும் தாவரம் பூச்சிகளின் உடலில் உள்ள புரோட்டீன்களை செரிக்கிறது. பூச்சி என்னும் தாவரம் நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ள மண்ணில் வளரும். எனவே அந்த புரோட்டீன்களை ஈடுகட்டுறதுக்காக பூச்சிகளை பிடித்து சாப்பிடுவது. அடுத்த கொஸ்டின். பாசிகளை ஆய்ந்தறியும் அறிவியல் பெயர்? பிசியாலஜி, பைக்காலஜி, மைக்காலஜி, போமாலஜி. ஆன்சர் பி, பைக்காலஜி. பாசிகள் பைக்காலஜி. அடுத்த கொஸ்டின். சூடோமோனாஸ் எனும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர்? சூடோமோனாஸ் என்னும் மரபு பொறியியல் மூலம் உண்டாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் ஷார்ட்டாக சொல்லணும்னா, சூடோமோனாஸை கண்டறிந்தவர் டாக்டர் ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி. சூடோமோனாஸை கண்டறிந்தவர் டாக்டர் ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி. அடுத்த கொஸ்டின். பின்னொருவற்றில் தவறான கூற்றினை கண்டறிக. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்பவை தற்சார்பு உயிரிகள். சரியானது. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதது பிறச்சார்பு உயிரிகள். அதுவும் சரியானது. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை தற்சார்புன்னு கொடுத்துருக்காங்க. அது தற்சார்புன்னு வரக்கூடாது, பிறசார்புன்னு வரணும். அதே போல் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்பவை தற்சார்புன்னு வரணும். ஸோ ஆன்சர் 3, 4 தான் தவறானது. ஃபஸ்ட்டு 2 சரியாக தான் இருக்குது, 3, 4 தப்பாக இருக்குது. அடுத்து, எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது? எய்ட்ஸ் என்பது ஆர்என்ஏ வைரஸால் ஆனது. ஆர்என்ஏ ஜீனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ் வைரஸ் ஆர்என்ஏ, டிஎன்ஏ இல்லை, ஆர்என்ஏ. எய்ட்ஸ் வைரஸ் ஆர்என்ஏவால் ஆனது. அடுத்த கொஸ்டின். மிதிலேனஸ் என்றால் என்ன? டிஎன்ஏவில் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை தான் மிதிலேனஸ். இது சரியானது. உயர்மட்ட ஆற்றலிலிருந்து தாழ்மட்ட ஆற்றலுக்கு மாற்றும் ஒரு இயற்பொருள் சார்ந்த நடைமுறை அப்படின்னு கொடுக்குறாங்க. இது தவறானது. தாழ்மட்டத்திலேருந்து உயர்மட்டத்துக்கு தான் சொல்லும். இங்கே உயர்மட்டத்திலேருந்து தாழ்மட்டம் கொடுத்துருக்காங்க, தப்பானது. 3 உயிர் நூடை சார்ந்த கால கணிப்பு பொறி அப்படிங்கிறது சரியானது. இது ஆன்சர் 1, 3 மட்டும் சரி, 4 தவறு. உணர்ச்சியின்மை உண்டுபடுத்தும் நடைமுறை எங்கிறது தவறு. ஸோ 1, 3 சரியானது. அடுத்த கொஸ்டின். மைக்கோபோராஸ், எபிடெர்மோபைட்டான்ஸ் ஆகியவை மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள். இந்த மைக்ரோஸ்போரம் மற்றும் எபிடெர்மோபைட்டாஸ்ங்கிறதெல்லாம் பூஞ்சைகள். பாக்டீரியா இல்லை, வைரஸ் இல்லை, புரோட்டோசோவும் இல்லை. ஆன்சர் பியில் இருக்குது. மனிதனில் நோய் உண்டாக்கும் பூஞ்சைகளோட பெயர் தான் அது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வரிசை கிளைகாலிசிஸ் என்பது ஏடிபிகளை உருவாக்குகிறது. அதுக்கு ஆன்சர் பி ஆன்சர்.
கிளைகாலிசிஸ் என்பது சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. அதேபோல் கிரெப்ஸ் சுழற்சி என்பது பையுவிக் அமில ஆக்சிஜனேற்றம். 3. எலக்ட்ரான் கடத்த சங்கிலி என்பது ஏடிபிகளை உருவாக்குகிறது. நொதித்தல் என்பது ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆக்சிஜனற்ற நொதித்தல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆக்சிஜன் பயன்படுவதில்லை, நொதித்தல் செயலில். ஸோ ஆன்சர் ஏ. ஆன்சர் 4, 3, 2, 1. அடுத்த கொஸ்டின், மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் மருந்து எது? பென்சிலின். மருந்துகளின் ராணி பென்சிலின். அடுத்த கொஸ்டின், காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு முடிவற்றது. காற்றில்லான்னு கொடுத்துருக்காங்க. காற்றில்லா, காற்று அந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது குளுக்கோஸின் சுவாச ஈவு முடிவற்றது. காற்றுள்ள அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒன்றுன்னு சொல்லலாம். காற்றுள்ள சூழலில் குளுக்கோஸின் சுவாச ஈவு ஒன்றுன்னு சொல்லலாம். இது காற்றில்லா சூழ்நிலையில் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து முடிவற்றது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.